வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது சாம்சங் எஃப் சீரிஸில் புதிதாக கொண்டு வந்திருக்கிற இந்த சாம்சங் கேலக்ஸி F54. இதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு குயிக்கான விமர்சனம். ஸோ இந்த ஃபோனோட கீ ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120Hz AMOLED டிஸ்பிளே தராங்க. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே இது. அப்புறம் 108 மெகா பிக்சல் கேமரா பின்பக்கம் இருக்குது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க. நைட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோலாப்ஸ்னு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்கள். கேமராவில் அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். 6000 mAh பேட்டரி இருக்குது. லாங் டேர்ம் யூசர்ஸுக்கு 5 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்கிரேடும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்லேயே ஒரு அதிக விலைக்கு வந்து கொண்டு வராங்க. 30,000 கிட்ட வருது. பட் கார்ட் பேக் ஆஃபர் எல்லாம் போட்டு உங்களுக்கு 28,000 ரூபாய்க்கு இதை நீங்கள் வந்து வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஃபோனு வந்து இருக்குது பாக்ஸுக்குள்ளே. அப்புறம் வந்து சார்ஜர் கிடையாது. USB டைப் சி கேபிள் இருக்குது. ஒரு சிம் அட்ஜஸ்டர் பின் வந்து பாக்ஸுக்குள்ளே தராங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் இருக்குது. 199 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பின்பக்கம் லைட்டில் இந்த மாதிரி டால் அடிக்குது. நல்ல ஒரு ரவுண்டட் கார்னர்ஸில் வந்து தந்திருக்காங்க. ரெட் கலரில் இந்த ஃபோனு வந்து என்னோட இந்த சில்வர் கலர் அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனையும் தராங்க. பின்பக்கம் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா தனி ஹவுசிங் இல்லை. ஸோ இப்போ அவங்களோட அந்த எஸ் சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் மாதிரியான கேமரா இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ணியிருக்காங்க. கேமரா சுற்றி ஒரு மெட்டல் ரிங் வந்து இருக்குது. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட் மற்றும் மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. அதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப் டு 1 TB. 5G சிம் போடலாம். 10 பேண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. இந்தியாவில் உள்ள எல்லா 5G நெட்வொர்க் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. NFC உண்டு. சாம்சங் பே சப்போர்ட் இதில் உண்டு. கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inch டிஸ்பிளே தராங்க. AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்டிவ் லேயர் தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். சென்டர் பஞ்ச் ஹோலோடி வருது. 420 nits பிரைட்னஸ் இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப பஞ்சியாக விவிடாக இருக்குது. பிளாக்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸ்க்ராலிங் பண்ண வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தராங்க. செமையான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் கீழே புல் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 1380 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் 2-3 டிவைஸில் வந்து இந்த சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் சிப்செட் இது வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 1080க்கு ஈக்குவலான ஒரு சிப்செட் சொல்லலாம். ஸோ இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மாதிரி தோணுது. பட் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. சாம்சங் வந்து ஃபோன் வாங்கக்கூடிய யூசர்ஸுக்குலாம் வந்து ஒரு ஸ்மூத்தான ஆப்ரேஷன் கிடைக்குது. பட் இருந்தாலும் இதோட விலைக்கு வந்து அவங்க வந்து வேறு வந்து தந்துருக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ், இது 8GB RAM இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. 8GB RAM கூட விர்ச்சுவல் RAM வந்து அப் டு 8GB வரைக்கும் இருக்குது. ஸோ 16GB வந்து டெக்னிக்கலாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் 8GB RAM வந்து ஃபிசிக்கலாக இதில் வந்து தந்திருக்காங்க. கால் ஆஃப் டியூட்டி கேம்லாம் விளையாடும் போது எனக்கு வந்து பிரச்சனையாக ஒன்றும் பெரியாத தெரியல. நல்லாவே ஹேண்டில் ஆகுது. பட் Exynos 1380 சிப்செட் வந்து இதில் தராங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். இப்போ பல ஃபோன்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து 1080p தான் எடுக்க முடியும். இதில் வந்து 4K வீடியோ வந்து எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு வீடியோ இதில் எடுக்கலாம். OSOD இது வருது. நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு தனி மோட் நல்லா இருக்குது. நைட் ஃபோட்டோகிராஃபி கிடைக்குது. அப்புறம் ஆஸ்ட்ரோலாப்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. எனக்கு அதை எடுக்க முடியல. எனக்கு வந்து மேகமூட்டமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து லைட்டு ஸ்டார்ஸ் எதுவுமே நைட்டில் தென்படலை. பட் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் போய் ஹைப்பர் லேப் செட்டிங்ஸில் போய் மேலே வந்து இந்த 300Xன்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டார் ட்ரையல்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்து ஐக்கானுக்கு தெரியும். அதை வச்சு ஒரு ஃபிக்ஸட் ட்ரைபோர்டில் வச்சு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஸ்டார் ட்ரையல் வந்து நீங்கள் எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளீஸிங்கான ஒரு ஃபோட்டோஸ் வந்து இதில் கிடைக்குது. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து எடுக்கலாம். வீடியோவும் நல்ல ஸ்மூத்தான வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ நிறைய ஃபோன்களில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4Kல வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த F54ல் உங்களுக்கு வந்து 4Kல கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080pல. இப்போ நான் வந்து 4K ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் வந்து உங்களுக்கு இப்போ காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து 4Kல ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ இந்த F54ல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன்லேயும் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். ஸோ சூப்பர் ஸ்டெடி மோடுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து 30 fpsல 1080pல எடுக்குது. அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது இந்த சூப்பர் ஸ்டெடி மோடில். 4K வீடியோ சாம்பிள் 30 fps. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 6000 mAh பேட்டரி தராங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பேட்டரி வந்து இதில் இருக்குது. Exynos 1380 வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை விட கொஞ்சம் பேட்டரி அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து வைஸாக இதில் வந்து 6000 mAh பேட்டரி வந்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 25 watts சார்ஜிங் சப்போர்ட் 50% வந்து ஒரு 32 minutes சார்ஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 4 மணிக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். பட் 25 watts சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் தராங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி அவங்களோட One UI 5.1ல கொண்டு வராங்க. நல்ல ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் வந்து இதில் வந்து கிடைக்குது. எனக்கு பிடித்தமான யூஐன்னு சொல்லலாம் இந்த சாம்சங்கோட அந்த One UI. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு UI, நாட் செக்யூரிட்டியோடு வருது. ஸோ இதான் வந்து சாம்சங்கோட இந்த கேலக்ஸி F54. இதில் வந்து எனக்கு பிடித்த நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 120Hz AMOLED டிஸ்பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு விவிட் பஞ்சி கலர்ஸ் வந்து இதில் கிடைக்குது. 108 MP கேமரா பின்பக்கம் தராங்க. 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிடைக்குது. OS இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டெடி வீடியோ கிடைக்குது. ஃபோட்டோஸும் வந்து ரொம்ப ப்ளீஸிங்கான ஒரு நல்ல ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் இதில் எதிர்பார்க்கலாம். அப்புறம் லாங் டேர்ம் யூசர்ஸுக்கு சாஃப்ட்வேர் அப்கிரேட் 5 years சைக்கிள் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் 1380 Exynos சிப்ஸ் தான் வந்து கொஞ்சம் கீழே வந்து இதை கொண்டு வருது இந்த ஃபோனை. ஸோ ஓவராலாக ஒரு சாம்சங் யூசருக்கு ஒரு 30,000 கீழே ஒரு ஆப்ஷன் இந்த கேலக்ஸி F54 கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் லைட் வெயிட்டாக நல்லாவே இருக்குது. ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி F54. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.